வணக்கம், நான் உங்கள் லக்ஷ்மி. இந்த வீடியோல ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் இதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மேலும் மார்க்கெட்டுடைய நகர்வு குறித்தும் அனலைஸ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி 50யோட 15 நிமிஷ சார்ட்டு. நிஃப்டி 50 பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. இன்னைக்கு ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா 22,602 வரைக்கும் நம்ம முதல் டார்கெட்டை செட் பண்ணிக்கலாம். இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணி இன்னும் மேல் நோக்கி நிஃப்டி 50 நகர்ந்துச்சு அப்படின்னா அடுத்த டார்கெட் 22,660 வரைக்கும் நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த ஜோனை நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணி இன்னும் மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா 22,707 கிட்ட நம்ம அடுத்த டார்கெட்டை செட் பண்ணிக்கலாம். இப்போ இதுவே பைவட் பாயிண்ட்டை தொடர்ந்து இன்னும் கீழ் நோக்கியே நகருது அப்படின்னா 22,497 வரைக்கும் முதல் டார்கெட்டில் நம்ம வச்சுக்கலாம். இரண்டாவது டார்கெட்டாக 22,450, அதாவது இதை தொடர்ந்து இன்னும் கீழ் நோக்கி நிஃப்டி 50 நகரும் பொழுது 22,450 வரைக்கும் நம்ம டார்கெட்டை செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 450ஐயும் பிரேக் அவுட் பண்ணி கீழ் நோக்கி தான் நகருது அப்படின்னா 22,392 வரைக்கும் நம்ம மூணாவது டார்கெட்டை செட் பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி 50யோட ஒரு மணி நேர சார்ட்டு. இதில் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் வச்சுருக்கோம். இந்த லெவலையும் செக் பண்ணிக்கோங்க. மேலும் இங்கே 3 க்ளோனிங் சேனல் வரைஞ்சிருக்கும். இந்த க்ளோனிங் சேனலோட மெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாவது சேனல் தான். இரண்டாவது சேனல் வந்து 22,500லேருந்து 22,700 வரைக்கும் நம்ம செட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் தான் ஒன்றாவது க்ளோனிங் சேனலும் மூன்றாவது சேனலும் ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போது இங்கே இரண்டாவது சேனல்ல இருந்து மூணாவது சேனலுக்குள்ள என்ட்ரி ஆகும் பொழுது ஒரு ஸ்டாப்லாஸ் ஹண்டிங் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அல்லது ஸ்டாப்லாஸ் ஹண்டிங்கை தொடர்ந்து மேல் நோக்கி நிஃப்டி 50 நகர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு ஜோன் செட் பண்ணிக்கணும். 500னா 450 வரைக்கும் நம்ம ஒரு ஜோன் செட் பண்ணிட்டு அதுக்கும் கீழே நிஃப்டி 50 நகருது அப்படின்னா அடுத்த கட்டம் 22,300 வரைக்கும் நிஃப்டி 50 கீழ் நோக்கி நகர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இப்போ இதுவே நிஃப்டி 50 இந்த இடத்துல நமக்கு ஸ்டாப்லாஸ் ஹண்டிங் நடந்து மேல் நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்குன்னா முதல் கட்டமாக 22,700 பிரேக் அவுட் பண்ணுதா அப்படிங்கிறத பார்க்கணும். 700னா அதுக்கு முன்னாடி 600 பிரேக் அவுட் பண்ணி 700 இருந்து 750 வரைக்கும் நம்ம ஒரு ஜோன் செட் பண்ணோம்னா நமக்கு அடுத்த கட்டம் முதல் சேனலுக்குள்ள நுழையுதாங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த 750க்கும் மேலே நிஃப்டி 50 நகர போகுது அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக அடுத்து 23,000 வரைக்கும் போகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கும். இப்போ ஒவ்வொரு ஜோனாக நம்ம செட் பண்ணிக்கிட்டே வந்து பிரேக் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம கவனித்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் செட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி 50யோட ஒன் டே சார்ட்டு. இதில் நிஃப்டி கீழ் நோக்கி நகருதுன்னா முதல் கட்டமாக 22,500 திரும்பவும் பிரேக் அவுட் பண்ணணும். 22,500 இன்னைக்கு பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அடுத்த கட்ட மூவ்மெண்ட் வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 450 வரைக்கும் செட் பண்ணிக்கணும். 450லேருந்து அடுத்து கீழ் நோக்கி நகர்ந்துச்சுன்னா 22,300 வரைக்கும் போகும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இதை வந்து எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னை வச்சு தான் அனலைஸ் பண்ணுறோம். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் நம்ம கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா எங்கெல்லாம் பவுன்ஸ் பேக் ஆகும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த இடத்துலலாம் அதிக லெவலில் சைட்வேஸ் மூவ்மெண்ட் வந்திருக்கு, பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா அதே இடத்துல தான் நமக்கு இங்கேயும் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அதை அனலைஸ் பண்ணி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான்ஸையும் செட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டியை பற்றி பார்க்கலாம். 15 நிமிஷம் சார்ட்டில் நிஃப்டி 50 பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருந்தது. அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டியும் பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு கீழேயா மேலேயாங்கிறத பார்க்கணும். மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 48,934 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இங்கே ஜோன் செட் பண்ணிக்கலாம். ஜோன் செட் பண்ணி
இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா அடுத்த கட்டம் 49,125 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த இடத்துல பார்த்தோம்னா 49,000 நமக்கு பிரேக் பண்ணும். 49,000 பிரேக் பண்ணும்போது அடுத்த கட்டம் நம்ம இங்க 125 வரைக்கும் அடுத்த ரெசிஸ்டன்ட் லெவல் செட் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த டார்கெட் 49,279. இதுவே இப்போ பைவட் பாயிண்ட்டை நோக்கி இன்னும் கீழ் நோக்கி தான் இறங்குது அப்படின்னா முதல் டார்கெட்டா 48,589 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 48,435 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணி கீழ் நோக்கி நகருதுன்னா 48,244 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 1 மணி நேர சார்ட். இங்க ஸ்விங் ட்ரேடிங்கும் லாங் ட்ரேடிங்குரிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் இருக்கு. 3 க்ளோனிங் சேனலை பார்க்குறீங்க. 1, 2, 3. இப்போ இரண்டாவது சேனலுக்குள்ள பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 24ஆம் தேதி இரண்டாம் சேனலை பிரேக் அவுட் பண்ணி கீழ் நோக்கி நகர்ந்து 3வது சேனல் வரைக்கும் பேங்க் நிஃப்டி வந்தது. ஆனால் திரும்ப பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இப்போ ரிவர்ஸ் ஆகி இரண்டாவது சேனலுக்குள்ளேயே என்ட்ரி ஆகி இங்கே இரண்டாவது சேனலோட டாப்பை தொட்டு திரும்பியும் கீழே இறங்கியிருக்கு. இப்போ இந்த இறங்குனது திரும்ப நமக்கு இங்கே பாட்டம் லைன் வரைக்கும் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த பாட்டம் லைனை தொடும் பொழுது இங்கே ஒரு ஜோன் செட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் கொடுத்து திரும்ப கீழ் நோக்கி நகரலாம், அல்லது ஒரு ரிவர்ஸ் எடுத்து இரண்டாவது சேனலோட மேல்கட்ட இந்த லைன் அதாவது 49,000 வரைக்கும் திரும்பவும் டச் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த லைனை டச் பண்ணும் பொழுது நமக்கு ஒரு சைட்வேஸ் கொடுக்கும். இந்த சைட்வேஸ் கொடுக்கும் பொழுது நம்ம கவனமா இருக்கணும். எந்த இடத்துலயாவது நமக்கு கண்டிப்பா ஒரு ஃப்ளக்சுவேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். தொடர்ந்து கீழ் நோக்கி நகருது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா 48,300 நமக்கு பிரேக் அவுட் பண்ணுதான்னு பார்க்கலாம். 300 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அடுத்து கண்டிப்பா பார்த்தோம்னா நமக்கு இந்த ஆல்ரெடி ஒரு டபுள் பாட்டம் எடுத்த இடத்துல வந்து 3வது பாட்டம் எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இது இப்போ இரண்டாவது சேனல்ல இந்த இடத்துலையும் அடுத்து நம்ம ஒரு ஜோன் செட் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் பிளானிங்ல நீங்க செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு ஜோன் செட் பண்ணி 49,000 இருந்து 49,100 வரைக்கும் ஒரு ஜோன் செட் பண்ணிக்கிட்டோம்னா அந்த இடத்துல நமக்கு ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் கொடுத்து ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒன்று அங்கிருந்து மேல நோக்கி 1வது சேனலுக்குள்ள என்ட்ரி ஆகலாம், அல்லது திரும்பவும் நமக்கு 2வது சேனலுக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த இடத்துல எல்லாம் இந்த ஜோன் செட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி பிளானை செட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்கு. இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 1 டே சார்ட். இந்த 1 டே சார்ட்ல பிட்ச் ஃபோர்க்ல பார்க்கும்போது இங்க நமக்கு மிடில் பாயிண்ட்டுக்கு கீழே தான் பேங்க் நிஃப்டி இப்போ க்ளோஸ் ஆயிருக்கு. மேலும் இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு இறக்கம் வந்தது. இதோட க்ளோசிங் பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா தொடர்ந்து 3 நாளா அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி ஹை ப்ரைஸும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதிகமா இருக்கிறத பார்க்க முடியுது. அப்போ இதுக்கு அடுத்த மூமெண்ட் வந்து நமக்கு பாசிட்டிவ் சைட்ல இருக்குமா அப்படிங்கிறதையும் இந்த லைனை வச்சு நம்ம அடுத்த க்ளோஸ் ஆகும் பொழுது இந்த லைன் இங்க நமக்கு க்ளோஸ் ஆகுது, இந்த லைனை டச் பண்ணி க்ளோஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு அடுத்து ஒரு 2 நாளைக்கு ஏற்றத்துல பேங்க் நிஃப்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அல்லது இந்த லைனுக்கு அதாவது இந்த கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் ஆகுதுன்னா திரும்பவும் பேங்க் நிஃப்டி வந்து நமக்கு இந்த லைனை உடைச்சு அடுத்து 3வது பாட்டம் எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இன்னைக்கு நமக்கு பேங்க் நிஃப்டி ஒரு நெகட்டிவ்லயே மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அடுத்த வாரத்துல இந்த ஒரு ஃப்ளக்சுவேஷன் ஏன்னா தொடர்ந்து 3 நாளா சைட்வேஸ்ல இருக்கிற பேங்க் நிஃப்டியும் ஒரு ஃப்ளக்சுவேஷன் இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஃப்ளக்சுவேஷனை தொடர்ந்து அடுத்த வாரத்துல கண்டிப்பா அதுக்கேற்ற ஒரு கரெக்ஷனும் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அந்த கரெக்ஷன் எங்க வரும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வார பிளானிங்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.